இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என்னோட அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருப்பது தேவனுடைய உடன்படிக்கையை நாம் மறக்க கூடாது. கடந்த நாட்களாக தேவன் நமக்கு செய்த உபகாரத்தை நாம் மறக்க கூடாது என்று தியானித்தோம். பின்பு கர்த்தரையும் அவருடைய அன்பையும் நாம் மறக்க கூடாது என்று தியானித்தோம். அதன் பிறகு அவருடைய நேசத்தை மறக்க கூடாது என்று தியானித்தோம். இப்பொழுது அவர் நமக்கு செய்த உடன்படிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. உபாகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு பண்ணின உடன்படிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாங்க ஏசப்பா. பாத்தீங்கன்னா, நீ என்ன செய், உன இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் நினைச்சு உடன்படிக்கை பண்றாரு. அப்போ உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இதெல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா உனக்கு நான் இதை செய்வேன். அது மாதிரி ஒரு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிராமர்ல இஃப் கிளாஸ், இந்த கண்டிஷன் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் உனக்கு பின்னாடி கிளாஸ்ல என்ன செய்ய நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதே போல நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சில காரியங்களை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறோம், உடனே நல்லா என்ன செஞ்சிடும், ஒரு இது நான் அப்படி செஞ்சிருவேன், கடவுளை எனக்கு நீங்க இப்படி செய்தா அந்த காரியங்களை செஞ்சிருவேன், எனக்கு நீர் வேலை தரும்போது நான் இவ்வளவு நான் தசம் பாகமா கொடுப்பேன், எனக்கு அப்படி தரும்போது நான் உங்களுடைய ஊழியத்தை எடுத்து செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், கடவுளுக்கு சொல்றோம். அப்ப கடவுள் நம்ம கிட்ட சில ஆசீர்வாதங்களை தர்றதுக்கு முன்னாடி நம்ம சில காரியங்களை அவர்கிட்ட என்ன செய்யறோம், கண்டிஷன்ஸை அப்படி நிறைவேற்றுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு அதை நம்ம மறந்து போய் விடுகிறோம். அப்போ இந்த காரியங்களை நம்ம எத்தனை காரியங்கள் அப்படி ஏசப்பட நம்ம சொல்லி நம்ம மறந்து போயிருப்போம். உடன்படிக்கை, அவர் பண்ணுகிற உடன்படிக்கைய அவர் கரெக்டா நினைவு கூர்றாரு. அப்போ அதை நமக்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா நம்ம செய்த உடன்படிக்கை, நம்ம கடவுளோடு செய்த உடன்படிக்கை நம்ம எத்தனை காரியங்களை மறந்து போயிருக்கோம். நம்ம அப்படி மறந்து போனனால அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரிக்க முடியாம முறுமுறுக்க வேண்டியதாகி விடுகிறது. அப்போ ஆபிரகாம் பாருங்க, தன் இனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருந்தாரு. வந்த பிறகும் தன்னுடைய 100வது வயசுல அந்த ஆசீர்வாதத்தை நினைச்சாரு சுதந்திரித்துக் கொள்கிறார். அப்போ அந்த உடன்படிக்கையை நம்ம முற்றிலுமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பல தடைகள் வந்தாலும் தேவன் கொடுத்தது அதை யாராலும் நினைச்ச முடியாது, தடுக்க முடியாது. எத்தனை வயதானாலும் என்ன காரியமானாலும் நினைச்ச முடியாது, அதை தடுக்கவே என்ன செய்ய முடியாது. பாருங்க, அடுத்து பாருங்க, மோசையோடு என்ன செய்யறாரு, உடன்படிக்கை படிக்கிறாரு. எப்படி பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன செய்யறாரு, இந்த மக்களை என்ன நீதான் வழி நடத்திட்டு போனோம், எகிப்தில இருந்து என்ன செய்யறாரு, நீங்க உன் மூலமா தான் என்ன கூட்டிட்டு போனோம். அப்ப அவர் சொல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவுமா உள்ளவன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆரோன் என்ன செய்யறாரு, சேர்த்து விடுறாரு. அப்ப நிறைய நேரத்துல கடவுள் நீ தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்றாரு. உடனே நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க எனக்கு இந்த டேலண்டே கிடையாது, என்னால அதை முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் புறக்கணித்து கொண்டே இருக்கீங்க. ஆனா தேவன் நினைச்சா உங்களால எல்லாமே செய்ய முடியும். ஒரு அற்பமான தூசியும் குப்பமையா நம்மே தான் உயர்த்தி தேவன் என்ன செய்யறாரு, கனப்படுத்துறாரு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் செய்ய எதிர்பார்க்கும் போது உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி விடுவார். அப்போ உங்களுக்கு தேவன் அழைத்து கொண்டு இருக்கலாம், நீங்க அதை உதறி தள்ளிக்கிட்டே இருக்க, என்னால முடியாது. இன்றைக்கு நீங்க அர்ப்பணிங்க, ஏசப்பா நான் நீங்க சொன்ன காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கும் போது டேக் 1 ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னா ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்த போதும் மிச்ச 9 ஸ்டெப் படிகளை தேவனே உங்களை கடத்தி அந்த மேல் காரியத்தை முடிக்க உங்களுக்கு நினைச்சுவாரு, உதவி செய்வார். அப்போ நம்ம முதல்ல ஒரு ஸ்டெப் எடுக்கணும். உட்கார்ந்துகிட்டே இருந்தா பிள்ளைங்க நடக்க பழகிறதுக்கு முன்னாடி பாருங்க, அவங்க ட்ரை பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க, அப்புறம் பெற்றோர் தூக்கி விடுவாங்க, அந்த குழந்தைய திருப்பி ட்ரை பண்ணுவாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் வாழ்க்கையில அப்புறம் கடைசி வரைக்கும் நடந்துட்டே இருக்காங்க. அதே போல நம்மளும் ஆவிக்குரிய ஜீவியத்துல முதல் நடக்கும் போது நம்ம கீழே விழுவோம், தடுமாறி எல்லா பாடுகளும் இருக்கதான் செய்வோம். ஆனா நம்ம எடுக்க ட்ரை பண்ணும் போதே தேவன் மத்த நம்போது காரியத்தை நமக்கு என்ன செய்யறாரு, முடித்து வைத்து விடுகிறார். அப்போ மோசையை போல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தடுமாறக்கூடாது. ஆனா தேவன் உங்களை வச்சுதான் அதை செய்வேன்னு உங்ககிட்ட தீர்மானமா பேசியிருந்தா இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க, நான் செய்யறேன் கடவுளை என்ன நீங்க பலப்படுத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது உங்களை கொண்டு இந்த உலகத்தை அசைக்கும் காரியங்களே தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, கல்வாரியில தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு நிறைய உடன்படிக்கை செய்றாங்க பாருங்க. அது போல நம்மிடத்துல தேவன் என்ன செய்யறாரு, உடன்படிக்கை பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, கிறிஸ்து காட்டு கொடுக்க போற அந்த ராத்திரியில பாருங்க,
1 கொரிந்தியர் 11:25 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த பாத்திரம் நினைச்சாங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அவர் நினைச்சாரு, இந்த ரத்தத்தை நினைச்சாங்க புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமாக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் சொல்லி சொல்றாரு. அப்புறம் அதே போல அப்பத்தை எடுத்து, இதெல்லாம் ஒரு உடன்படிக்கை, தன்னுடைய பிற்கப்பட்டுடைய என்ன சரீரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அது ஒரு புதிய ஒரு உடன்படிக்கை நமக்கு என்ன செய்றாரு, தெரியப்படுத்துறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தாரு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாரு, மீண்டும் உயிரோடு எழும்பிட்டாங்க, உங்க கூட இன்னொன்னு இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க. அப்ப என்ன செய்யறாங்க, திருப்பி நான் வருவேன், மீண்டும் வருவேன், உங்களை அழைத்து கொண்டு செல்லுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து அந்த கொஞ்ச காலகட்டத்துல இந்த உலகத்துல இருக்கும்போது சில பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை நோக்கி நெருக்கும் போது நம்ம அந்த சிலுவையை அவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறும் போது இந்த பாடுகள் உபத்திரவங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்ம லெக்கை நோக்கி அடைய நம்மளால என்ன செய்ய முடியும். அப்போ இந்த உடன்படிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. கணவன் மனைவி பாருங்க, கல்யாணத்துல அழகா சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் அப்படின்னு சொல்லி அழகான என்ன செய்வாங்க, உடன்படிக்கையை கொடுப்பாங்க. அதுல சிலவங்க தரித்திருப்பாங்க, சிலவங்க விட்டு விலகி விடுவாங்க. இதுக்கு ஒரு அழகான ஒரு கதை உண்டு பாருங்க. ஒரு மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப மறதி உண்டு. அப்போ ஒரு தபால் கொடுத்து, நீங்க தபால்ல போட்டுருங்கன்னு சொல்லி வேலைக்கு போகும்போது தன் கணவன்கிட்ட கொடுத்தாங்க. 1 மாசமா அவர் என்ன செஞ்சுட்டாரு, மறந்துட்டாரு. அப்போ அவங்க மனைவிக்கு இந்த கணவன் எப்படியா திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அன்றைக்கே அந்த லெட்டரை திருப்பியும் ஞாபகப்படுத்தி கையில கொடுத்துட்டு என்ன செய்றாங்க, அவங்க வந்து அவரை அனுப்பிடுறாங்க. கொஞ்ச தூரம் அவர் நடந்து அப்படி போயிருப்பாரு. அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போறவளோ ஒரு சின்ன குழந்தை வந்து அவரை ஓவர்டேக் பண்ணி ஓடி வந்து, அங்கிள் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அந்த குழந்தை. உடனே அவருக்கு ரொம்ப என்ன செய்யுது, ஆச்சரியமா இருக்கு, இந்த குழந்தைக்கு நான் லெட்டர் போஸ்ட் பண்ணலன்னு சொல்லி எப்படி தெரியும், என் மனைவி சொல்லி விட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சிட்டு அப்படியே போயிட்டாரு. பஸ்ல ஏறி உட்கார்ந்துருக்காரு. பஸ்ல இறங்கக்கூடிய நேரம் வரும்போது அந்த கண்டக்டர் கூப்பிட்டு, ஐயா நீங்க இறங்கின உடனே என்ன செஞ்சிருங்க, அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் அப்படி யோசிக்கிறாரு, அந்த பஸ்ல தான் ஏறுவேன், நம்மளுக்கு எப்படி தெரியும், கடிதம் போஸ்ட் பண்ணலன்னு சொல்ற, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அப்படி என்ன நடந்துட்டு போயிட்டே இருக்காரு. கொஞ்ச தூரம் போல ஒரு முதிய வயதான ஒரு பாட்டி என்ன செய்றாங்க, ஐயா நீங்க இந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணிருங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்னடா இவங்களும் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, போஸ்ட் ஆபீஸுக்கு அப்படி டைரக்டா போயிருது. போனோட அந்த போஸ்ட் ஆபீஸ்ல நின்ன ஒரு ஆளு கேக்குறாரு, நீங்க கடிதத்தை போஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாரும் எப்படி கேக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது அந்த தபால் நிலையத்துல உள்ள ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு இளம்பெண் சொன்னாலும், அவங்க பின்னாடி ஒரு பேப்பர்ல என் கணவன் வந்து மறந்து விடுறாங்க, அந்த தபாலை என்ன செய்யணும், போஸ்ட் பண்றதுக்கு ஞாபகப்படுத்துங்கள்னு சொல்லி எழுதி ஒட்டப்பட்டு இருக்கிறது, அதனாலதான் நான் அவங்க அவ்வளவு பேர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஞாபகப்படுத்திருக்காங்க. அப்போ நமக்கு அந்த ஒட்டப்பட்டது என்னது, உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நமக்கு ஒட்டப்பட்டிருக்கு, நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ நிறைய பேர் ஊழியக்காரங்க மூலமாக, சில நேரம் உங்க குழந்தைகள் மூலமாக கூட சில காரியங்களை என்ன செய்வாங்க, ஞாபகப்படுத்துவாங்க. போதகர் மூலமாக, டிவில பாக்குற புரோகிராம் மூலமாக அந்த உடன்படிக்கையை மீண்டும் 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 உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது, கடைசி இலக்கை நோக்கி அடைந்து வெற்றியை பெற்றுக்கொள்ள. அப்போ நம்ம தேவன் செய்த உடன்படிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையில மறந்து விடவே கூடாது. இன்றையிலிருந்து நீங்க மறக்காம கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நீங்கள் செய்யும் போது, அவருடைய உடன்படிக்கை நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பயிர்த்து கொள்ளும் போது அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும். தேவனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும், உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு செய்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. நீர் கல்வாரியில் சிந்தின ரத்தத்தையும் தகப்பனே, உடைய சரீரம் பிற்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. எதற்காக நாங்கள் நன்றாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் ரத்தம் சிந்தினீர் ராஜா. அது மட்டுமல்ல தகப்பனே, இந்த உலகத்தின் போராட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடித்து மறுமையிலும் உம்மோடு நாங்கள் வந்து சந்தோஷமாக ஜீவிக்க வேண்டும். எங்களுடைய ஆத்மா கரைப்பட்டதை நீங்க உங்களுடைய ரத்தத்தால் மட்டுமே கழுவ வேண்டும் என்பதை அனுதினமும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கீங்க ராஜா. இந்த இம்மையில் வாழும்போது நாங்கள் உமக்காக என்ன செய்தோம் தகப்பனே, உண்மை நாங்கள் சந்திக்கும் போது வெறும் கையுடைய மக்களாக அல்ல, ஆத்மாக்களோடு நாங்கள் உண்மை சந்திக்க வேண்டுமே என்பதை நீங்க எதிர்பார்க்கிறீங்க ராஜா. அதே போல தகப்பனே, நாங்கள் அநேக ஆத்மாக்களோடு நாங்கள் உண்மை சந்தித்து தகப்பனே, நாங்கள் தகப்பனை நீர் கொடுத்த உடன்படிக்கை நாங்கள் மறவாதபடி இந்த கடைசி நாட்கள்ல தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல வருது, கடைசி நாட்கள்ல வந்திருக்கோம் ராஜா.
அப்பா நாங்க நினைவு கூறுகிற ராஜா, நினைவுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பலனை நீர் கொடுப்பீராக ராஜா. அந்த காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.